கண்மணி அன்பும் எப்படி வந்து சந்தோஷமாக இருக்க விடக்கூடாது, அவளோட தலை தீபாவளி நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மயூரியும் ஸ்வேதாவும் வந்து பிளான் பண்ணுறாங்க. அதன்படி வந்து குழந்தைங்க விட்டுட்டுலாம் எங்களால் இருக்க முடியாது, நாங்களும் குழந்தைங்க கூட தான் வந்து ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து என்ன உளறீங்க நீங்கள், அது எப்படி போக முடியும், அவங்க 2 பேரும் வந்து கப்பிள்ஸ், 2 பேரும் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க, அங்கே போய் நம்ம நிற்க முடியுமா, நீ பேசுறது கொஞ்சமாக நல்லா இருக்கா ஸ்வேதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஸ்வேதாவோட வீட்டுக்காரர். அதை கேட்டுட்டு வந்து ஸ்வேதா வந்து இப்போ என்ன போனால் என்ன தப்பு இருக்குது அப்படின்றாங்க. உடனே வந்து ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லாம் வர்றது, உண்மையிலே நீங்கள் வாங்க, நான் ரொம்ப சந்தோஷம் தான் படுவேன், விடுங்க நான் வரட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோன்னே, அது இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்லண்ணா, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள்லாம் வர்றது எனக்கும் சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்ருக்காங்க. வந்து கண்மணியை கேட்டுட்டு ஒன்றும் புரியாமல் என்ன இவ இப்படி சொல்கிறா அப்படி சொல்லிட்டு அப்படி சொல்கிறா, அப்போது நான் வரக்கூடாது அடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வெண்ணிலா நீயும் வரலாம் வெண்ணிலா, ஆல்வேஸ் வெல்கம், எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு வர்றது சந்தோஷம்தான், அப்போது இவங்களெல்லாம் விட்டுட்டு நாங்கள் மட்டும் இருக்கிறதா, நீங்களும் வாங்கண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னோடனே சரி சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு வந்து யோசிக்கிறாரு நம்ம அன்பு. என்ன அன்பு உங்களுக்கு வருத்தமாக இருக்கா எல்லோரும் வருது, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லோரும் வரணும்னா அத்தை பாவம் இல்லை, அவங்களுக்கு தானே கஷ்டமாக இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எதுவுமே சொல்ல மாட்டாங்க அம்மா, சரி உங்கள் வீடு ரொம்ப சின்னதாக இருக்கும் அதனால் வேறு ஏதாவது வந்து நம்ம வந்து ரூம் எடுத்து தங்கலாம் சரியா அப்படின்னோன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மா கிட்ட வந்து இந்த மாதிரி எல்லோரும் வராங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அம்மா வந்து யோசிக்கிறாங்க. எல்லாருமா சரிடி ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாருமே வந்துட்டோம் அப்படின்னோன்னா, அம்மா வீட்டில் இடம் பார்த்தாது, அதனால் வெளியே இடம் வந்து அன்பு வந்து ரெடி பண்ணியிருக்காரு, அப்படியாடி, ஆமாம் அங்கேருந்து நம்ம கொண்டாடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அப்படின்னு சொன்னோன்னே, சரிடி உன் விருப்பம் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்க அன்பு, நீங்கள் ஏற்பாடு பண்ண இடம் ரொம்ப நல்லா இருக்குமா, எல்லாம் நல்லா இருக்கும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டின்னு வர வைக்கிறாங்க. இடம்லாம் நல்லா இருக்குதா, நம்ம தீபாவளியை கொண்டாடுறதுக்கு சூப்பராக தான் இருக்குது, குழந்தைங்க போயிட்டு பட்டாசெல்லாம் எடுத்துக்கிறாங்க, எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. சரி இங்கே போர் அடிக்குதே அப்படின்னு, போர்லாம் ஒன்றும் அடிக்காது, பக்கத்துலேயே வந்து முருகன் பள்ளி வந்து திருமணம் வந்து நடக்குது, திருமணமா ஆமாம், அந்த மாதிரி எப்போவுமே வருஷம் வருஷம் வந்து வேஷம் கட்டி நடிக்க வைப்பாங்க, இந்த வருஷமும் நடக்குது, அதை போய் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும், எல்லோரும் கிளம்புங்க அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க. இங்கெல்லாம் எந்த நாடகமும் நடக்காதுங்க, ஏன்னா நடிக்க வேண்டி வரவங்களே வரல, அதனால் நாடகம்லாம் நடக்க வாய்ப்பில்லை, டேரக்டர் ரொம்ப டென்ஷனாக இருக்கார் அப்படின்னோடனே டேரக்டர் வந்து இவங்க 2 பேருமே பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்து கண்மணி அன்பை வந்து வள்ளிக்கு இந்த மாதிரி ஒரு பொருத்தமான முகம் இருக்கவே இருக்காது, அதே மாதிரி முருகனுக்கும் தாடி வச்ச முருகன் இருக்கவே இருக்காது, நீங்கள் 2 பேருமே நடிக்க அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டா நாங்கள் 2 பேரும் ஆமாம் நீங்கள் சூப்பராக நடிக்கணும் ப்ளீஸுங்க அப்படி சொன்னோன்னே, சரி நம்ம ஒரு சேஞ்சுக்கு நடிக்கலாம் கண்மணி அப்படின்னோடனே, சரிங்க நீங்களே சொல்லிட்டீங்க நடிக்கலாங்க, இந்த மாதிரி கடவுளோட வேஷம் போடுறதுக்கு நம்மளாம் கொடுத்து வச்சுருக்கோம்னு சொல்லிட்டு 2 பேருமே நடிக்கிறாங்க. இதையெல்லாம் பார்க்குற வெண்ணிலாவுக்கு வயிறாக எரிது, பார்த்து டென்ஷன் ஆகிறாங்க. அடுத்து வந்து தத்ரூபமாக அவ்வளோ அழகாக நடிக்கிறாங்க, எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஐ லவ் யூ சொல்லுங்கள் முருகன் அப்படின்னோடனே முருகன் வந்து வள்ளிக்கு ஐ லவ் யூ சொல்கிறாரு, அடுத்து தாலியும் கட்டுறாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு வந்து செம்ம காண்டாகிறாங்க. உடனே அங்கே இருக்கிற வந்து சாமி அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஆளுங்க எல்லாருமே வந்து பேசிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் நிஜத்திலே கணவன் மனைவியா, இந்த மாதிரி கோயிலில் நடக்கிற இந்த ஃபங்க்ஷனில் வந்து 2 பேருமே வந்து சந்தோஷமாக நடித்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த இடத்துலையே அவங்களுக்கு வள்ளி திருமணமான வந்து நாள்லேயே வந்து கல்யாணமும் நடந்திருக்கு, தாலியும் கட்டியிருக்காங்க, அதனால் இவங்களே எக்காரணம் கொண்டு யாராலையும் பிரிக்க முடியாது, பிரிக்க நினச்சா அந்த முருகன் இவங்கள சும்மாவே விடமாட்டார் யாராக இருந்தாலும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. கிட்ட வெண்ணிலா வந்து செம்ம கடுப்பாகிறாங்க, அங்கேருந்து கிளம்புறாங்க, செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. இப்படி நடந்துடுச்சே, அவங்க 2 பேர் பிரிக்கலாம்னு நினச்சா பிரிக்க முடியாதாமே, சாமியை அவங்களுக்கு துணை இருந்தாலும் சரி, இந்த உலகமே ஏற்று நின்னாலும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட அன்பை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என்னோட அன்பு என் கூட தான் வாழணும், அந்த கண்மணி கூட வாழவே கூடாது, இவங்க 2 பேரும் பிரிக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க வெண்ணிலா. உடனே வந்து வெண்ணிலாவுக்கு ஒரு யோசனை தோணுது. ஓ ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா கண்மணி, என் அன்பு கூட நீ தலை தீபாவளி கொண்டாடுறியா, அது நடக்காது கண்மணி, நான் நடக்கவும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குரூரமாக யோசிக்கிறாங்க. ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே வந்து வெண்ணிலா என்ன வெண்ணிலா ரொம்ப அப்செட்டாக இருக்க போல் இருக்கு, கண்மணி அன்பு வந்து அந்த நடித்தாங்களே அதை பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டியா அப்படின்னோடனே, அப்படியே வெண்ணிலா டென்ஷனாக இருக்கா, பார்த்த வந்து தெரியுது எங்களுக்கு, நீ கவலையே படாத, இவங்க 2 பேரையும் எப்படியாவது ஒன்றா சேராமல் இருக்கிறது தானே நம்ம இங்கே வந்திருக்கோம், அதனால் இவங்க 2 பேரும் எப்படி சந்தோஷமாக இருக்காங்க நாங்களும் பார்க்குறோம், நாங்களும் ஐடியா பண்ணுறோம், நீயும் ஐடியா பண்ணு, நம்மெல்லாம் 3 பேரும் சேர்ந்து எப்படியாவது இவங்க 2 பேரும் சந்தோஷத்தை நம்ம கெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, மயூரி வந்து நல்லா வந்து ஏற்றி விடுறாங்க வெண்ணிலாவை. வெண்ணிலா அப்படியே குரூரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன பண்ணலான்னு.